Hello everyone, this is Ishak. I'm a UI UX designer from B3 Systems. 4 days UI UX bootcamp ஓட 3rd day செஷனில் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா UX laws, types of UX laws, Figma is a software, அதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அப்புறம் இன்ட்ராக்டிவ் ஸ்க்ரீன்ஸ்னா என்ன, அதோட ஃபியூ எக்ஸாம்பிள்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Let's start. Okay, do you guys did you anyone have doubt in yesterday's session? கேட்டிருந்தேன், யாருமே வந்து ஆன்சரே சொல்லலை. ஐ மீன் டவுட்டே இல்லையா யாருக்குமே? ஓகே, டே 3 செஷனில் இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஎக்ஸ் லாஸ் அப்படின்னா என்ன, அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஐ மீன் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் யூஎக்ஸ் லாஸ், இதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் டீச் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஃபிக்மா சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் இன்ட்ராக்டிவ் ஸ்க்ரீன்ஸ்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கா? எஸ் எஸ் எஸ். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூஎக்ஸ் லாஸ். ஓகே, யூஎக்ஸ் லாஸ்னால் என்ன அப்படின்னா, அதாவது இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனிங்கில் சில லாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த லாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்போ லைக் வந்து நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கும். am I audible now, சாருலதா? ஸோ யூஎக்ஸ் லாஸில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் லாஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஹியூரிஸ்டிக், அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ், அடுத்து வந்து காக்னிட்டிவ் பயாஸ், அடுத்து வந்து கெஸ்டால்ட். ஓகே, ஹியூரிஸ்டிக்ஸ் லாஸில் வந்து 7 லாஸ் இருக்குது. ஹியூரிஸ்டிக்ஸ் லாஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் ஆர் செல்ஃப் மிஸ்டேக் லேர்னிங். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஹியூரிஸ்டிக்ஸ் லாஸில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து பிரின்சிபல்ஸில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஐ மீன் 5 லாஸ் இருக்கும் பிரின்சிபல்ஸில். என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, பிரின்சிபல்ஸ்னால் என்ன அப்படின்னா லைக் ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். இந்த ஃபிசிக்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, எக்ஸாக்டாக ஃபிசிக்ஸில் இருக்க லாஸ் தான் வந்து இருக்கும் இதுலேயும். பட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேர்ம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் பயாஸ். காக்னிட்டிவ் பயாஸ்னால் என்ன எக்ஸாக்ட்லி அப்படின்னா ஹியூமன் டெண்டன்சியை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? அதாவது யூசரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அவங்களோட திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதோட ரேஞ்ச் என்ன, இதை வச்சு நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கெஸ்டால்ட். கெஸ்டால்ட்னா என்ன அப்படின்னா கெஸ்டால்ட் லாஸ் வந்து பேஸ்ட் ஆன் சைக்காலஜி, அதாவது சைக்காலஜியை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஃபைன். நம்ம இந்த 4 டைப்ஸ் ஆஃப் லாஸுமே வந்து ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா லைக் அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும். அதனால நான் வந்து எல்லா லாஸ்ல இருந்துமே ஒரு 2 லாஸ் மட்டும் டீச் பண்ணுறேன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹியூரிஸ்டிக். ஹியூரிஸ்டிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லா என்ன அப்படின்னா ஃபிட்ஸ் லா. ஓகேவா? ஃபிட்ஸ் லானா என்ன அப்படின்னா த டைம் டு அக்வயர் அ டார்கெட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டு அண்ட் சைஸ் ஆஃப் த டார்கெட். ஃபிட்ஸ் லானா என்ன அப்படின்னா அதாவது நம்ம ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த டைம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நம்ம ரீச் பண்ண போகிற டிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து அந்த டார்கெட்டோட சைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு அமேசானோட வெப்சைட் வந்து விசிபிளாக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து இப்போ நான் இந்த ஸ்லிப்பர் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த ஸ்லிப்பரை நான் வந்து லைக் பை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒன்று கார்ட்டில் ஆட் பண்ணி லைக் அப்புறமா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் இமீடியட்டாக பை பண்ணுவேன். ஸோ தட் ஆட் டு கார்ட் இல்லைனா பை நோ வந்து எனக்கு வந்து ரீச்சபிளாக இருக்கணும். ஓகேவா? அந்த லைக் அந்த பட்டனோட லொக்கேஷன் அப்புறம் அந்த பட்டனோட சைஸ் எப்படி இருக்கு, ஐ மீன் அந்த பட்டன் வந்து ரீச்சபிளான சைஸில் ரீச்சபிளான லொக்கேஷனில் இருக்கா, ஐ மீன் ஸ்வைப் பண்ணி நான் தேடி போய் அதை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த பேஜ்லேயே வந்து லைக் ஈஸி ரீச்சபிளாக இருக்குல்ல, இதுதான் வந்து ஃபிட்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஹியூரிஸ்டிக் லாலேயே தான் இன்னொரு லா, கோல் கிரேடியன்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? த டெண்டன்சி டு அப்ரோச் எ கோல் இன்க்ரீசஸ் வித் ப்ராக்சிமிட்டி டு த கோல். அதாவது நம்ம வந்து யூசரோட ப்ராசஸை ட்ராக் பண்ணி அவங்களுக்கு வந்து லைக் கோலுக்கு வந்து கிட்ட தான் இருக்காங்க, அவங்க கோலை ரீச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இம்பேக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து கோல் கிரேடியன்ட் எஃபெக்ட். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ராக்ரஸ் பார். நிறைய அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் லாகின் பண்ணுறப்போ லாகின் ப்ராசஸே வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகேவா?
அந்த 4 ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு ட்ராக் பண்ணி காட்டுறப்போ, லைக் இன்னும் 1 ஸ்டெப் தான் இருக்கு. இன்னும் 2 ஸ்டெப் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ராக் பண்ணி காட்டுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து முடிய போது. இன்னும் 2 ஸ்டெப் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதுதான் வந்து கோல் கிரேடியன்ட் எஃபெக்ட். ஓகே. டிட் யூ கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒக்காம்ஸ் ரேசர். ஒக்காம்ஸ் ரேசர் வந்து எந்த லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ பிரின்சிபிள்ஸ். அதாவது பிசிக்ஸ்ல இருக்க பிரின்சிபிள்ஸ டிசைனுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு 2 லாஸ் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒக்காம்ஸ் ரேசர். அதாவது எக்ஸாக்ட்டா இந்த பிரின்சிபிளோட டெஃபினிஷன் என்ன அப்டின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஓகேவா? நமக்கு வந்து லைக் அது என்னன்னு தெரியல. நம்ம வந்து எது பாசிபிளான சொல்யூஷனா இருக்குமோ, அத தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். புரியலல்ல? ஓகே லெட் மீ எக்ஸ்ப்ளைன். இப்ப வந்து நீங்க வந்து பிளைண்ட் ஃபோல்டடா இருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து அ தூரத்துல ஒரு குதிரையும், ஒரு ஜீப்ராவும் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? ஐ மீன் ரன்னிங்ல இருக்கு. நீங்க வந்து பிளைண்ட் ஃபோல்டட்ல இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அ அது என்ன அனிமல் அப்படின்னு சொல்லி நீங்க உங்கள கேட்டாங்க அப்படின்னா, நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஐ மீன் ஹார்ஸ் அப்படின்னு தானே சூஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, ஜீப்ராவா இருக்குமோ அப்படின்றது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஆன்சர். ஐ மீன் கொஞ்சம் எப்படி சொல்றது? ரொம்ப டீப்பா அ யோசிச்சு, அதுவா கூட இருக்கலாமோ அப்டின்ற ஒரு ஆன்சர் தான் வந்து ஜீப்ரா. ஓகேவா? சிம்பிளான ஆன்சர் வந்து ஹார்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து ஒக்காம்ஸ் ரேசர். நம்ம வந்து எது பாசிபிளான சொல்யூஷனா இருக்கும் அப்டின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம். அதுதான் வந்து ஒக்காம்ஸ் ரேசர். ஓகேவா? அதாவது நம்ம பிரிட்டெண்ட் பண்ணுவோம். இதுதான் இருக்கும், அதுதான் இருக்கும் அப்டின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்து வந்து போஸ்டல்ஸ் லா. ஓகே. போஸ்டல்ஸ் லானா என்ன அப்டின்னா, ம் ஆ இதோட டெஃபினிஷன் வந்து பி லிபரல் இன் வாட் யூ அக்செப்ட் அண்ட் கன்சர்வேட்டிவ் இன் வாட் யூ சென்ட். அதாவது அ லைக் நீங்க வந்து அக்செப்ட் பண்றதுல வந்து லிபரலா இருக்கணும். நீங்க வந்து அத அகைன் அவுட்புட் குடுக்குறதுல வந்து கன்சர்வேட்டிவா இருக்கணும். அதாவது லைக் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து Googleல வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன். எதுக்கு வச்சிருக்கேன் அப்டின்னா, Googleல வந்து லைக் மெயின் சர்ச் பார் வந்து எங்க அந்த Google அப்டின்னு அந்த பெருசா டெக்ஸ்ட் இருக்கு. அதுக்கு கீழ ஒரு சர்ச் பார் இருக்குல்ல. அதுதான் வந்து மெயினான சர்ச் பார். அதுல தான் வந்து நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டோ, ஏதோ ஒண்ணு சர்ச் பண்ணோம் அப்டின்னா, அங்க தான் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? மேல வந்து யுஆர்எல்க்கான ஒரு ஒரு இன்பாக்ஸ். ஓகேவா? ஒரு இன்புட் குடுக்குற ஒரு இடம். அதாவது www. ஒரு யுஆர்எல் குடுத்துட்டு, அப்புறம் வந்து .com அப்படின்னு போட்டா தான் வந்து அங்க வந்து வொர்க் ஆகும். கரெக்ட்டா? நோ. 2 இடத்துல போட்டாலுமே வரும் இல்லையா? அதுதான் வந்து போஸ்டல்ஸ் லா. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா, லைக் நான் சொன்ன மாரி தான் இருந்தது. யுஆர்எல் வந்து மேல போட்டா மட்டும் தான் வொர்க் ஆகும். சர்ச் வந்து கீழ சர்ச் பண்ணா மட்டும் தான் வொர்க் ஆகும். Google வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தே தே ஆர் பீயிங் லிபரல். அதாவது அவங்க வந்து லைக் என்ன இன்புட் குடுத்தாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படின்ற மாரி வந்து அவங்களோட சர்ச் இன்ஜின வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது Googleல வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து போஸ்டல்ஸ் லா. இந்த மாரி உங்களோட இன்புட்ல லைக் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் குடுத்தாலும் சரி, லோவர் கேஸ் லெட்டர்ஸ் குடுத்தாலும் சரி, ஐ மீன் ஸ்பெல்லிங் தப்பா குடுத்தாலும் சரி, ஆ நீங்க வந்து உங்களோட ஆப் வந்து அக்செப்ட் பண்ற மாரி இருந்தது அப்டின்னா, நீங்க வந்து போஸ்டல்ஸ் லா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்டின்னு அர்த்தம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் ப்ராக்ஸிமிட்டி. ஓகே. லா ஆஃப் ப்ராக்ஸிமிட்டி வந்து எதுல வரும் அப்டின்னா, லைக் கெஸ்டால்ட்ல வரும். ஓகேவா? லா ஆஃப் ப்ராக்ஸிமிட்டி வந்து கெஸ்டால்ட்ல வரும். லா ஆஃப் ப்ராக்ஸிமிட்டினா என்ன அப்டின்னா, ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் நியர் ஆர் ப்ராக்ஸிமேட் டூ ஈச் அதர் டெண்ட் டூ பி குரூப்ட் டுகெதர். அதாவது ப்ராக்ஸிமேட்னா என்ன அப்டின்னா, பக்கத்துல இருக்க அப்டின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது பக்கத்து பக்கத்துல இருக்கு அப்டின்னா, அதுதான் வந்து ப்ராக்ஸிமேட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். பக்கத்து பக்கத்துல இருக்க ஆப்ஜெக்ட் வந்து குரூப்பா இருக்கும் அப்டின்னு சொல்லி ஒரு அசம்ப்ஷன் இருக்கு. அதுதான் வந்து லா ஆஃப் ப்ராக்ஸிமிட்டி. ஆ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஒரு Spotifyயோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யாரு சொல்லுங்க பாப்போம்? எமினம் நைஸ். ஜேபி நைஸ். யுவன், சிட் ஸ்ரீராம், பிரதீப் குமார், ஹிப்ஹாப் ஆதி, அனிருத், நான் தான். சிட் ஸ்ரீராம், யுவன். ஐ அம் ஆல்சோ யுவன் ஃபேன். ஓகே. ஜிவி பிரகாஷ், கார்த்திக் இஸ் எ குட் சிங்கர். ஓகே. ஓகே. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நான் சும்மா தான் கேட்டேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. மோடி. ஓகே. மோடிஜியும் என்னோட ஃபேவரைட் சிங்கர் தான். ஓகே.
லா ஆஃப் ப்ராக்சிமிட்டினா என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது பக்கத்துல இருக்கிறது வந்து குரூப்பா இருக்கும் அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த ஸ்கிரீன்ஷாட்ல. மியூசிக் அப்புறம் பாட்காஸ்ட் அப்படின்னு வந்து. பட் ஆல்ன்றதுக்கு வந்து நான் வந்து ரவுண்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா, ஆல் அப்படின்னா வந்து லைக் 2மே மிக்ஸ் பண்ணி இருக்கு. அதாவது எல்லா கன்டென்ட்டுமே அதுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா மியூசிக் தனியா, பாட்காஸ்ட் தனியா வந்து பக்கத்துல வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது வேற ஜர்னர், அது வேற ஜர்னர். ஆனா 2 ஜர்னருமே வந்து இவங்க ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதாவது அது 2மே ஒரு குரூப் அப்படின்றத மீன் பண்ற மாரி தான் பக்கத்துல வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து லைக் கீழ ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த பாஸ் பட்டன் கிட்ட. அது எதுக்கு அப்படின்னா, லைக் பாஸ், அப்புறம் ஃபார்வர்ட், பேக்வர்ட். இது எல்லாமே வந்து பக்கத்துல வச்சிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகேவா? இப்ப சப்போஸ் அந்த பாஸ் பட்டன் எடுத்து வேற எங்கேயாவது வச்சு, வெறும் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மட்டும் வச்சிருந்தாங்க கீழ அப்டின்னா, நம்மளுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமா? நோ ரைட்? தட் இஸ் வாட் த லா ஆஃப் ப்ராக்ஸிமிட்டி. இதுதான் வந்து எக்ஸாக்ட்லி லா ஆஃப் ப்ராக்ஸிமிட்டி. நீங்க வந்து உங்க ஆப்ஸ்ல ஐ மீன் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஆப்ஸ்ல நெறைய விஷயம் வந்து பக்கத்திலேயே வந்து இருக்கும். அது 2மே வந்து ரிலேட்டடா இருக்கும். ஓகேவா? அதாவது குரூப் டுகெதர் அப்டின்னா 2மே ரிலேட்டடா இருக்கும். பக்கத்துல இருக்கும். அதுதான் வந்து லா ஆஃப் ப்ராக்ஸிமிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, லா ஆஃப் சிமிலாரிட்டி. ஓகேவா? அதாவது ஆ the human eye tends to perceive similar elements in a design as a complete picture, shape or group if those elements are separated. அதாவது நம்மளோட கண்ணுக்கு வந்து ஆ எது வந்து அதாவது நம்மளோட ஐயோட டெண்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் கொச்சன்னு இருக்க ஒரு டிசைன, இல்ல கொச்சன்னு இருக்க அந்த எலமெண்ட்ஸ வந்து நமக்கு ஏத்தா மாரி சிமிலரா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு குரூப்பா பிரிச்சுருவோம். ஓகேவா? அதுதான் வந்து லா ஆஃப் சிமிலாரிட்டி. அதாவது சிமிலரா இருக்க ஆ எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிரிச்சு எடுத்துருவோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆ 1 ஆப்பிள், 3 கேரட், பீட்ரூட் 4, பனானா 2 அப்படின்னு சொல்லி ஒரு லைன் குடுத்துருக்கேன் இல்லையா? இந்த லைன்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எப்படி பிரிப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஷோபனா, ஐல் கம் அகைன். 1 ஆப்பிள், 3 கேரட், பீட்ரூட் 4, பனானா 2. இது வந்து ஒரு லைன். ஓகேவா? இந்த லைன்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே லைக் குரூப்பா பிரிங்க அப்படின்னு சொன்னா எப்படி பிரிப்பீங்க? எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுவீங்க? யூசிங் கமா நோ, நோ. தட்ஸ் நாட் த கொஸ்டின் ஐ ஆஸ்க்ட். எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு கேட்கிறேன். ஐ மீன் குரூப்பா இருக்கு. அதாவது சிமிலரான எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணா வந்து பிரிக்கணும். ஓகே. நான் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ். ஓகேவா? 1, 3, 4, 2 அப்படின்னு குடுத்துருக்கேனா, அத வந்து நான் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சுருவேன். அத நான் அரேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சேன் அப்படின்னா, 1, 2, 3, 4 அப்படின்னு வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். ஓகே. அடுத்து வந்து ஆப்பிள் அண்ட் பனானா 2மே வந்து ஃப்ரூட்ஸ். அதனால அது 2மே வந்து நான் தனியா பிரிச்சுருவேன். செப்பரேட் பண்ணிடுவேன். அடுத்து வந்து கேரட் அண்ட் பீட்ரூட். ஓகேவா? அது வந்து வெஜிடபிள்ஸ். ஸோ, அத வந்து நான் தனியா பிரிச்சுருவேன். அதாவது இப்போ ஒரு லைன் வந்து லைக் கொலாப்ஸா ஆ லைக் காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்டின்னா, நான் என்னோட கண்ல வந்து எதெல்லாம் சிமிலரா தெரியுதோ, அதையெல்லாம் நான் தனியா பிரிச்சேன் அப்டின்னா, இதுதான் வந்து லா ஆஃப் சிமிலாரிட்டி. ஓகேவா? அதுக்கு கீழ வந்து லைக் ஒரு சில ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் குடுத்துருக்கேன் இல்லையா? இத எப்படி குரூப் பண்ணுவீங்க? ஐ மீன் உங்களுக்கு பார்த்த உடனே எப்படி பிரிக்கணும்னு தோணுது? ஓகே. எக்ஸாக்ட்டா வந்து எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்கு இத பார்த்த உடனே எப்படி பிரிக்கணும்னு தோணுது அப்படின்னா, லைக் சர்க்கிள்ஸ் அண்ட் வந்து ஸ்டார்ஸ். ஓகேவா? இப்படிதான் வந்து பார்த்த உடனே பிரிக்கணும்னு தோணும். ஓகேவா? கலர் வந்து அடுத்து தான். ஃபர்ஸ்ட் வந்து ஷேப். ஓகேவா? சரி ஓகே. கலர் வைஸ் பிரிக்கணும் அப்படின்னா, லைக் எல்லோ, கிரீன், ப்ளூ. ஓகேவா? ஓகே. இப்போ 2மே மிக்ஸ் பண்ணி பிரிக்கணும் அப்படின்னா, ம் 4 சர்க்கிள்ஸ் ஆஃப் ப்ளூ, 2 சர்க்கிள்ஸ் ஆஃப் கிரீன், 1 சர்க்கிள் ஆஃப் அ கிரீன் அண்ட் 2 ஸ்டார்ஸ் ஆஃப் yellow. ஓகேவா? இப்படிலாம் வந்து நான் வந்து சிமிலரா இருக்கிறதெல்லாம் தனித்தனியா பிரிக்கிறேன் இல்லையா? இதுதான் வந்து லா ஆஃப் சிமிலாரிட்டி. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பீக் அண்ட் ரூல். ஓகேவா? பீக் அண்ட் ரூலும், ஜைகர்னிக் எஃபெக்ட்டும் வந்து லைக் காக்னிட்டிவ் பயாஸ் அதாவது ஹியூமன் டெண்டன்சிய பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே. பீக் அண்ட் ரூல்னா என்ன அப்டின்னா, பீக் அண்ட் எண்ட். ஓகேவா? இத பேஸ் பண்ணி இருக்க ஒரு ரூல். ஓகே. நான் எக்ஸாக்ட்டா என்னன்னு சொல்றேன். People judge an experience largely based on how they felt at its peak and its end rather than the total sum or average of every moment of the experience. ஓகே. உங்கள்ல யாரெல்லாம் வந்து விக்ரம் மூவி வந்து பார்த்தீங்க?
ஓகே. ரிலாக்ஸ். உங்களுக்கு விக்ரம் மூவில புடிச்ச சீன் எது? இல்ல புடிச்ச கேரக்டர்? ஐ மீன் அந்த மூவில வந்து எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தியேட்டர் வந்து பீக்ல போயிருக்கும். அது வந்து எந்த சீன்? எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த படத்துல இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே லைக் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எல்லா சீனுமே வந்து செம்மையா தான் இருக்கும். பட் ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தியேட்டரே வந்து லைக் ஃபயர் ஆச்சு. ஒரு பீக்ல போச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா, ரோலெக்ஸோட என்ட்ரில. அதாவது சூர்யா சாரோட என்ட்ரில தான் வந்து லைக் பீக்ல போச்சு இல்லையா? அப்புறம் வந்து கிளைமாக்ஸ். லைக் டோட்டலா அந்த எல்சிய வந்து கனெக்ட் பண்ண அந்த சீன். ஓகேவா? ஸோ பீக் அண்ட் ரூல்னா என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா? அதாவது ஒரு மூவி, இல்ல ஒரு ஆப், இல்ல ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் திங்க வந்து நீங்க இல்ல ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் திங்க வந்து நீங்க யூஸ் பண்றீங்க, இல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி ஞாபகம் இருக்கும் அந்த மூவி, இல்ல அந்த ஆப் அப்படின்னு சொன்னா, அதோட பீக் அப்புறம் வந்து அதோட எண்ட். ஓகேவா? அதாவது எந்த இடத்துல வந்து அது வந்து யுனிக்கா இருந்ததோ, அதுதான் பீக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? எத வந்து உங்களோட அட்டென்ஷன் ரொம்ப, ரொம்ப சீக் பண்ணுச்சோ, அததான் வந்து லைக் பீக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் அதோட எண்டிங்க வந்து நம்ம வந்து எண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இத பேஸ் பண்ணி அ இருக்க ரூல் தான் வந்து பீக் அண்ட் ரூல். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 ஸ்க்ரீன்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. நீங்க வந்து லாகின் பண்ண உடனே ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு பாப்பப்ல ஒரு ஸ்க்ரீன் வந்து ஆனிமேட் ஆயி உங்களுக்கு வந்து "யூ டிட் இட் கங்கிராச்சுலேஷன்ஸ்" அப்படின்னு சொல்லி உங்கள மோட்டிவேட் பண்ற மாரி ஒரு ஸ்க்ரீன் இருந்தது அப்படின்னா, லைக் ஒரு ட்ரையான ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. ஓகேவா? ஒரு பிசிக்ஸோ, மேத்ஸோ ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து எழுதுறீங்க. ஓகேவா? அந்த எக்ஸாம வந்து லைக் ரொம்ப ரொம்ப ட்ரையா இருக்கு. அந்த எக்ஸாம் பட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து "யூ டிட் இட் கங்கிராச்சுலேஷன்ஸ்" அப்படின்னு சொல்லி ஒரு ஆனிமேட் ஆயி, பாப்பப் ஆயி ஒரு ஸ்க்ரீன் வருது அப்டின்னா, லைக் நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும்ல பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து பீக். ஓகேவா? ஓகே, ஃபைன். ம். 2ண்ட் ஸ்க்ரீன்ல வந்து "த டெஸ்ட் இஸ் கம்ப்ளீட்டட்" அப்டின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்டுல ஒரு டேட்டா வந்து குடுக்குறாங்க. 17/20 அப்டின்னு சொல்லி. ஓகேவா? அதுக்கு பக்கத்திலேயே "குட் ஜாப், கரெக்ட் ஆன்சர்ஸ், மோர் பாயிண்ட்ஸ் யூ கெட், மோர் பிரசன்ட்ஸ் வி கிவ்" அப்டின்னு சொல்லி இன்ட்ரஸ்டிங்கா வந்து ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதாவது அவங்களோட எண்டு. அதாவது டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனா எண்டிங்ல வந்து அவங்க எத்தன ஆன்சர் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க, டோட்டலா எத்தன ஆன்சர்ஸ் இருக்கு அப்டின்னு சொல்லி மட்டும் குடுக்காம, அத வந்து சாட்டிஸ்ஃபைடா அவங்க வந்து லைக் அந்த ஸ்க்ரீன வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து பீக் அண்ட் ரூல். அதாவது அதோட பீக் அண்ட் எண்டுல வந்து நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ வந்து அழுத்தி சொல்றோம் அப்டின்னா, அதுதான் பீக் அண்ட் ரோல். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஜைகர்னிக் எஃபெக்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஜைகர்னிக் எஃபெக்ட்னா என்ன அப்டின்னா, நம்மளோட ஹியூமன் மைண்டுக்கு வந்து ஆ அன்கம்ப்ளீட்டட் டாஸ்க் தான் வந்து அதிகமா ஞாபகம் இருக்கும். நம்ம கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்க விட. ஓகேவா? சோ தட் அந்த அன்கம்ப்ளீட் டாஸ்க்க நம்ம வந்து யூசர்ஸ்க்கு எடுத்து வச்சோம் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து லைக் எப்டி சொல்றது? நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். லைக் அது வந்து தேவையான ஆ வொர்க்கே இருக்காது. அது தேவையான ஒரு ப்ராக்ரஸாவே இருக்காது. பட் ஹியூமன்ஸ்க்கு வந்து அந்த மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அத கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். இல்ல அத பார்க்கும்போது நம்மளுக்கு லைட்டா இரிட்டேட் ஆகும். அது ஒரு மாரி அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அப்படின்றதுனால, அவங்க வந்து அத கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் அத கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? அது அன்கம்ப்ளீட் டாஸ்க்கா இருக்கு அப்படின்னு தெரியணும் இல்லையா? சோ தட் அன்கம்ப்ளீட்டட் டாஸ்க் எல்லாமே நம்ம வந்து ஸ்க்ரீன்ல காட்டணும். அப்பதான் வந்து யூசர்ஸ்க்கு வந்து அது வந்து நான் சொன்ன மாரி அது ஒரு ரிமைண்டர் மாரி இருக்கும். ஓகேவா? ஓகே. அதே மாரி நம்ம வந்து இப்ப அன்கம்ப்ளீட்டட் டாஸ்க் வந்து பண்றோம். ஐ மீன் அன்கம்ப்ளீட்டட் டாஸ்க் வந்து ஞாபகம் இருக்கு. இத வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் எக்ஸாக்ட்லி அப்டின்னா, நம்ம வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் ஈஸி டாஸ்க் வச்சு, அதாவது சீரிஸ் ஆஃப் டிஃபிகல்ட் டாஸ்க் வச்சு, அந்த இடத்துல ஒரே ஒரு ஈஸியான ஒரு டாஸ்க் வச்சோம் அப்டின்னா, அந்த ஈஸியான டாஸ்க் தான் வந்து ஞாபகம் இருக்கும். ஃபைன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கு பர்பிள் கலர்ல. என்ன அப்டின்னா லைக் 23 இஷ்யூஸ் ஃபவுண்ட் யூ கேன் கோ பிரீமியம் டூ ரிசால்வ் அப்டின்னு சொல்லி. அதாவது அவங்க பண்ண சம்திங் ஒரு டிசைன்லயோ இல்ல ஒரு ஆ பிரசன்டேஷன்லயே வந்து 23 இஷ்யூஸ் இருக்கு. பட் நீங்க பிரீமியம் போனீங்க அப்டின்னா, அது எல்லாமே நீங்க சார்ட் அவுட் பண்ணலாம் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இத பார்க்கும்போது நம்மளுக்கு பிரீமியம் போடணும் அப்டின்னு சொல்லி நம்மளுக்கு தோணுது இல்லையா? சோ இதுதான் வந்து ஜைகர்னிக் எஃபெக்ட். ஓகே. அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்க அப்டின்னா, லைக் ஒரு ஆப்போட இல்ல ஒரு வெப்சைட்டோட லைக் எப்டி சொல்றது?
ப்ராக்ரஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. அடுத்து வந்து ப்ரொஃபைல கம்ப்ளீட் பண்றாங்க. பட் அவங்களோட 5 ஃப்ரெண்ட்ஸ வந்து இன்வைட் பண்ணாம இருக்காங்க. அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஓகே எல்லாமே முடிச்சுட்டோம். அந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. அத முடிச்சுட்டோம் அப்படின்னா, லைக் பார்க்க நல்லாருக்கும். ஐ மீன் அது முடிச்சுட்டா நல்லாருக்கும், நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்கும். எதனால அப்படின்னா, அன்கம்ப்ளீட்டட் டாஸ்க்க நம்ம வந்து எடுத்து காட்டுறதுனால. இதுதான் வந்து ஸைகர்னிக் எஃபெக்ட். ஓகே, ஃபைன். இவ்ளோ நேரம் லாஸ பத்தி பார்த்தோம் இல்லையா? ஓகே, டிசைன்க்குள்ள போலாமா? எத்தன பேர் ரெடி? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஹவ் டூ இன்ஸ்டால் Figma. Figma வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Figmaவ பத்தின சில டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? Figma வந்து ஒரு டூல். என்ன டூல் அப்டின்னா, ஒரு டிசைனிங் டூல். ஓகேவா? இந்த Figma வந்து ஒரு வெக்டார் பேஸ்டு அப்ளிகேஷன். ஓகேவா? ஓகே. அதே மாரி இந்த Figmaல வந்து இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்ன அப்டின்னா, கொலாபரேட் பண்ணலாம். அதாவது ஒரே அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி நீங்களும் நானும் ஆ நீங்களும் என்னோட அக்கவுண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருக்கீங்க. நானும் அதே அக்கவுண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, 2 பேரும் ஒரே டிசைன்ல வந்து வொர்க் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் வந்து அந்த கொலாபரேஷன் ஃபீச்சர். இப்போ வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்காங்க அப்டின்னா, அவங்க வந்து லைக் ஒரே அக்கவுண்ட் ஒரே Figmaல ஒரே அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி லைக் மல்டிபிள் டிசைனர்ஸ் ஒரே ஷீட்ல வந்து வொர்க் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் வந்து அந்த கொலாபரேஷன் ஃபீச்சர். வேற எதுலயுமே வந்து கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வயர் ஃப்ரேம்ஸ். ஓகே. வயர் ஃப்ரேம்ஸ்னா என்ன அப்டின்னா, இதுதான். ஓகேவா? வயர் ஃப்ரேம்ஸ்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாரி நம்ம வந்து வரைஞ்சுட்டு, அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல, அடுத்து வந்து டிஜிட்டலா கலர்ஸ் யூஸ் பண்ணாம நம்ம வந்து பண்ணுவோம். இதுதான் வந்து வயர் ஃப்ரேம்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ், அப்புறம் வந்து நம்மளோட ஒரு ஒரு ஃபீச்சருக்கு ஏத்தா மாரி ஒரு ஒரு பேஜ் வந்து நம்ம அதாவது டிரா பண்ணுவோம். ஓகேவா? இவங்க வந்து கொஞ்சம் நீட்டா டிரா பண்ணியிருக்காங்க. ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணி. பட் வயர் ஃப்ரேம்ஸ் வந்து ரஃப்பா தான் வந்து டிரா பண்ணுவாங்க. ஓகேவா? நீட்டா டிரா பண்றது இட்ஸ் அப் டூ யூ. ஏன்னா நீங்க தான் வந்து அத டெவலப் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஏத்தா மாரி நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து வயர் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மாக்கப்ஸ். Figmaல வந்து நம்ம மாக்கப்ஸும் பண்ணலாம். பிளக்கின்ஸ் யூஸ் பண்ணி. பிளக்கின்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு லைக் Figma சொல்லிக் குடுக்குறப்ப சொல்லி தரேன். லைக் மாக்கப்னா என்னன்னா, லைக் நீங்க பண்ண ஸ்க்ரீன லைக் எக்ஸாக்ட்டா ஒரு இப்போ மொபைல் ஸ்க்ரீன் பண்றீங்க அப்படின்னா, அந்த மொபைல்ல அந்த ஸ்க்ரீன வந்து வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நமக்கு வந்து நம்ம வந்து லைக் விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் வந்து மாக்கப்ஸ். மொபைல் ஃபோனுக்கு மட்டும் இல்ல. லைக் டெஸ்க்டாப்ஸ், அப்புறம் இங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு டானிக், பின்னாடி வந்து கப். ஓகேவா? அதாவது லைக் என்னென்ன மாக்கப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கோ, அதுக்கேத்த மாரி டிசைன் பண்ணிட்டு, அதுல அத வச்சா எப்படி இருக்கும்? அதாவது அவுட்புட் எக்ஸாக்ட்டா எப்படி இருக்கும்? அப்படின்றத வந்து நம்ம ஷோ பண்ணோம் அப்படின்னா, அதுதான் வந்து மாக்கப்ஸ். ஓகேவா? Figmaல வந்து மாக்கப்ஸ்ன்றது வந்து ம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். மாக்கப்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட கேஸ் ஸ்டடியே வந்து பண்ணுவோம். அதாவது நம்மளோட கேஸ் ஸ்டடி பண்றோம். நம்ம வந்து ஒரு ஆப்ப வந்து கிரியேட் பண்றோம். நம்ம கிரியேட் பண்ண ஆப் வந்து மொபைல் ஆப்பா இருந்தா, மொபைல்ல அந்த ஆப் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்றத வந்து நம்ம வந்து மாக்கப்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து விஷுவலைஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ வயர் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணாம டைரக்ட்டா டிசைன் பண்ணக்கூடாதா? ஓகே. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, டைரக்ட்டா வந்து கட்ட ஆரம்பிச்சுருவீங்களா? இல்லல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிரா பண்ணுவீங்க. எங்க என்ன வரணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் மாரி போடுவீங்க. அதுக்கப்புறம் தானே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டிசைனிங்லயும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ பிரிண்ட்ட வந்து ரஃப்பா வரைவோம். அதுக்கப்புறம் அத டிஜிட்டலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் லைக் டிசைனிங் பண்ணுவோம். அப்பதான் வந்து லைக் அதுதான் வந்து ஃப்ளோ. அப்படி பண்ணா தான் வந்து கரெக்ட்டா வரும் டிசைனிங். இஸ் மாக்கப் அண்ட் புரோட்டோடைப்பிங் டிஃபரெண்ட்? எக்ஸாக்ட்லி டிஃபரெண்ட். புரோட்டோடைப்பிங்ன்றது வந்து லைக் இப்ப நான் சொன்னேன் இல்லையா? நீங்க வந்து அடுத்தடுத்த ஃபீச்சர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. புரோட்டோடைப்பிங்ன்றது இப்ப நீங்க அடுத்தடுத்த ஃபீச்சர் வைக்கிறீங்க. இப்போ லாகின் கிளிக் பண்ணா தான் லாகின் ஆனோம். அப்பதானே அதுக்கு மீனிங் தானே லாகின். அதே மாரி இப்போ புரோட்டோடைப்பிங் அப்படின்னா லைக் இப்ப நீங்க லாகின் கிளிக் பண்ணா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகணும். ஃபர்காட் பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகணும். இத வந்து லைக் கனெக்ட் பண்ணி அதுக்கேத்த மாரி டிசைன் பண்ணுவீங்க. அதுதான் வந்து புரோட்டோடைப்பிங். இதுதான் வந்து புரோட்டோடைப்பிங். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து லாகின்ல இருக்கன்னா, அடுத்த ப்ராசஸ். அதுக்கு அடுத்த ப்ராசஸ். இது 3யுமே நான் கனெக்ட் பண்ணுவேன். அந்த ஆரோ மார்க்ஸ் மூலியமா. அது நான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா வந்து நான் என்னன்னு காட்டுறேன். ஓகே. இதுதான் வந்து லைக்
நான் அன்னைக்கு காமிச்சேன் இல்லையா? அந்த லாகின் ஸ்க்ரீன். ஓகேவா? இந்த லாகின் ஸ்க்ரீன்ல இப்ப நான் வந்து எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்றேன் அப்டின்னா, எனக்கு வந்து சைன் அப் ஓப்பன் ஆச்சா? நான் வந்து ஏதாவது பண்ணேனா? லைக் இந்த ஆப்பயே நான் வந்து ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டேனா? இல்லல்ல. பட் நான் வந்து லாகின் கிளிக் பண்ணா மட்டும் தான் எனக்கு வந்து வந்து அடுத்த ஸ்டெப் போகும். ஓகேவா? இப்ப வந்து நான் சைன் அப் பண்றேன். அதாவது கிரியேட் அக்கவுண்ட் குடுத்து நான் இப்ப வந்து சைன் அப் பண்றேன். ஓகே. எனக்கு வந்து அடுத்த ஆப் ஓப்பன் ஆவணும் அப்டின்னு நான் வச்சிருந்தேன் அப்டின்னா, லைக் நாங்க கிளிக் பண்றேன். ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட் எடுத்து காமிச்சேன் இல்லையா? இத வந்து லைக் எப்படி பண்றது அப்டின்னா, புரோட்டோடைப்பிங் அப்டின்னு சொல்லுவாங்க Figmaல. நான் கனெக்ட் பண்ணியிருக்கேனா, லைக் ஒரு ஸ்க்ரீனோட ஒரு ஸ்க்ரீன். இத கனெக்ட் பண்ணி நேவிகேட் டூ அப்டின்னு சொல்லி நான் குடுத்து, அதுக்கேத்த அடுத்த ஃப்ரேம் செட் பண்ணி இந்த 300 எம்எஸ் ஸ்பீடு இருக்கு இல்லையா? இத நான் 300 எம்எஸ் குடுத்து நான் பண்ணேன் அப்டின்னா, லைக் அந்த டக்குன்னு எனக்கு வரும். நான் வந்து ஸ்பீடு அதிகமா குடுத்தேன் அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வரும். ஸ்பீடு கம்மியா குடுத்தேன்னா, அதுக்கேத்த மாரி வரும். ஓகேவா? இதுதான் வந்து புரோட்டோடைப்பிங். இப்போ நான் எடுத்த உடனே இந்த புரோட்டோடைப்பிங் எப்படி பண்றது? இது என்ன அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஓகேவா? பட் Figmaல புரோட்டோடைப்பிங்கும் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் நான் வந்து அ அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணேன். ஐ மீன் உங்களுக்கு அந்த புரோட்டோடைப் எக்ஸாக்ட்டா என்னன்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ தட் புரோட்டோடைப்பிங் நீங்க வந்து எடுத்த உடனே உங்களால வந்து கத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து யுஎக்ஸ் கத்துக்கணும். அப்புறம் வந்து யுஐல பேசிக்ஸ் கத்துக்கணும். Figmaல பேசிக்ஸ் கத்துக்கணும். அப்புறம் தான் வந்து நம்ம புரோட்டோடைப்பிங் வந்து அட்வான்ஸ் Figmaல வரும். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து Figmaல வந்து டிசைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அது என்ன அப்படின்னா, Figmaல Figma கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த கம்யூனிட்டில என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப Behanceல வந்து கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? கேஸ் ஸ்டடீஸ். நம்ம வந்து பார்க்கலாம். இல்ல ஏதாவது ஒரு டிசைனோட ஒரு ப்ராசஸ் இல்ல ஏதாவது டிசைன்ல ஒரே ஒரு பார்ட்ட மட்டும் லைக் போஸ்ட் போட்டுருப்பாங்க. அத வந்து எல்லா டிசைனர்ஸும் பார்ப்பாங்க. ஓகேவா? ஓகே. டிசைன் சிஸ்டம்னா என்ன அப்டின்னா, Figmaல அந்த Figma கம்யூனிட்டின்னு நான் இப்ப சொன்னேன் இல்லையா? அந்த Figma கம்யூனிட்டில நெறைய ரீயூசபிள் எலிமென்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த எலிமென்ட்ஸ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு எலிமென்ட்டா நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்டின்னு கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு லேண்டிங் பேஜ் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, Figmaல கம்யூனிட்டில ஆல்ரெடி ஏதாவது ஒரு லேண்டிங் பேஜ் இருந்தது அப்படின்னா, அத வந்து உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து ஜஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு லேண்டிங் பேஜ் வந்து ரெடி ஆயிடும். ஓகேவா? அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்க பண்ண தேவையில்ல. ஓகேவா? பட் நான் சொன்னது வந்து ராங். Figmaல இருக்க கம்யூனிட்டில இருக்க அந்த ரீயூசபிள் எலிமென்ட்ஸ் எல்லாமே லைக் ஃபுல்லா தான் இருக்கும். ஒரு ஃபுல் வெப்சைட், ஒரு ஃபுல் லாகின் பேஜ், ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். அத வந்து ஆல்ரெடி ஒருத்தர் டிசைன் பண்ணியிருக்காரு இல்லையா? நம்மளும் வந்து அத அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து காப்பி அடிச்ச மாரி ஆயிடும். ஒரு டிசைனர் வந்து காப்பி அடிக்க மாட்டாங்க. இன்ஸ்பிரேஷன் எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒருத்தனோட வொர்க்க நான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணேன் அப்படின்னா, அத வந்து காப்பி. அத பேஸ் பண்ணி நான் ஒரு டிசைன் பண்ணேன் அப்டின்னா, அதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ Figma கம்யூனிட்டில நெறைய ரீயூசபிள் எலிமென்ட்ஸ் இருக்கும். அத வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஏத்தா மாரி எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஓகே. இப்ப Figma எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே. கிவ் மீ a மினிட். இப்ப நீங்க லேப்டாப்ஸ் வச்சிருந்தீங்க அப்டின்னா, ஆ உங்களோட Chromeல போயிட்டு, இல்ல உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு, ஆ FIGMA Figma அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிங்க் ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜ் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எத்தன பேருக்கு இந்த பேஜ் வந்து வந்துருச்சு? 2 பேருக்கு தான் வந்திருக்கா? Figmaல 3 ஃபைல்ஸ் தான் ஃப்ரீயா தர்றீங்க. ஒரு ஃபைல் ஆட் பண்ண மணி கேட்குறாங்க. ஓகே. 3 ஃபைல்ஸ் வந்து தராங்க இல்லையா? அந்த ஒரு ஃபைல்லயுமே லைக் ஒரு என் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஃபைல்ஸ் நெறைய யூஸ் பண்றதுக்கு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. ஃபைல்ஸ்னா என்ன? ஃப்ரேம்ஸ்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்க்ரீன் பார்ஷியலி விசிபிள் சார். உங்களோட கமெண்ட் பாக்ஸ ஆஃப் பண்ணி நான் சொல்றத கேட்டீங்க அப்டின்னா, லைக் உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும். ஓகே. இப்போ நீங்க ஃப்ரண்ட் எண்ட் கிட்ட டிசைன் போன அப்புறம், உங்கள டிசைன் சேஞ்ச் பண்ண சொன்னா என்ன பண்ணுவீங்க? பாதி டெவலப்மென்ட் முடிச்ச அப்புறம். ஓகே. என்னோட டிசைன் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க அப்டின்னா, அது வந்து லைக் இப்ப நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்றேன் அப்டின்னா, அந்த ஆர்கனைசேஷனோட பிரஷர் அது. என்னோட பிரஷர் இல்ல. சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா, நான் ஈஸியா சேஞ்ச் பண்ணிடுவேன். பட் டெவலப்மென்ட்க்கு தான் வந்து டைம் எடுக்கும். கரெக்ட்டா? டிசைன் பண்றது வந்து
அந்த டிசைனிங் வந்து சீக்கிரமா பண்ணிடலாம். பட் டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க். ஓகேவா? ஒரு கமா, ஒரு டாட் மிஸ் பண்ணாலும் லைக் ஒர்க் ஆவாது. ஸோ, நான் வந்து என்ன சேஞ்ச் பண்ண சொன்னாங்க அப்டின்னா, நான் ஈஸியா சேஞ்ச் பண்ணிடுவேன். டெவலப்பருக்கு தான் வந்து அது வந்து லைக் ஒரு பர்டனா வந்து இருக்கும். ஐ அம் ஆல்ரெடி இன்ஸ்டால் த Figma ஆப் இன் மை லேப். இஃப் இன்டர்நெட் இஸ் நீடட் டூ வொர்க் ஆன் த லேப். எக்ஸாக்ட்லி. Figma யூஸ் பண்ணணும் அப்டின்னா, லைக் இன்டர்நெட் வந்து தேவை. அப்பதான் நீங்க பண்ண வொர்க் வந்து சேவ் ஆகும். ஓகே. அப்டி பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? எஸ். ஆ டிசைனோட அதாவது டெவலப்மென்ட்டோட எண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட டிசைன் வந்து சேஞ்ச்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ காமன் திங். பட் வந்து டிலே ஆகும். டெவலப்மென்ட் வொர்க் முடிக்கிறதுக்கு வந்து டிலே ஆகும். Windows 7ல டவுன்லோட் பண்ணலாமா? பண்ணலாம். பட் எப்படி சொல்றது? கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் Windows 7ல. "வி ஆர் சேவிங் திஸ் சேம் இஷ்யூ இன் அவர் ப்ராஜெக்ட் ப்ரோ." எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சொல்லுங்க. ஓகே. நாங்க வந்து டிசைன் சேஞ்ச் பண்றோம். பட் ஆ எ அ அ டெவலப்மென்ட் வொர்க் வந்து லேட் ஆகும். இல்ல நாங்க டிசைன் சேஞ்ச் பண்ண சொன்னீங்க. சேஞ்சஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு மட்டும் நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா, உங்களோட வொர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ வந்து இந்த பேஜ் எல்லாருக்கும் வந்துருச்சு இல்லையா? இப்போ கெட் ஸ்டார்ட்டட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு குடுங்க. என்ன வருது எல்லாருக்கும்? ஓகே, பொறுமையா பண்ணுங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. வி ஹேவ் டைம். சைன் இன் கேக்குது இல்லையா? உங்களோட Gmail அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணுங்க எல்லாரும். எல்லாருக்கும் எது விசிபிளா இருக்கு? யுவர் ஸ்க்ரீன் இஸ் நாட் விசிபிள் 70% ஒன்லி சீயிங். ஓகே, நீங்க கமெண்ட் பாக்ஸ ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீன மட்டும் பார்த்து நான் சொல்றத கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஓரளவுக்கு விசிபிளா இருக்கும். கிளியர் விசிபிள் ப்ரோ. Zoho வெபினார்ல லைக் ஹெச்டியா இருக்காது. 720pல தான் இருக்கும். ஸோ வந்து யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட். காலேஜ் ஐடிக்கு ஃப்ரீயா ப்ரொஃபஷனல் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. Figmaக்கு அது சொல்லுங்க யூஸ் ஆகும் எல்லாருக்கும். சொல்லிட்டேன். ஓகே. உங்ககிட்ட காலேஜ் ஐடி இருந்தது அப்டின்னா, அதாவது நீங்க ஸ்டூடண்ட் ஐடி வச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க வந்து ப்ரொஃபஷனல் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ என்ன எல்லாருக்கும் லைக் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்க்ரீன் காட்டுது? ஓகேவா? இப்போ ரைட் சைட்ல உங்களுக்கு டிசைன் ஃபைல் அப்டின்னு சொல்லி காட்டுதா? What purpose to use Figma? Figma is a tool used to design screens and websites and web pages and landing pages. Student mail ID means college official ID. Yes. ஃபைல்ஸ் காமிக்குது. ஓகே. உங்களுக்கு மேல நான் சொன்ன மாரி டிசைன் ஃபைல் அப்படின்னு காட்டுதா? ஓகே. அந்த டிசைன் ஃபைல கிளிக் பண்ணி ஆ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி காட்டும் தெரியுமா? அன்டைட்டில்டு அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து இந்த மாரி பிளாங்க்கா காட்டும். இந்த லெஃப்ட்ல இருக்க பேஜஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து காட்டாது. இட்ஸ் ஷோயிங் ரைட். ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுதான் வந்து Figma. Figma வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? Figma கம்யூனிட்டி எப்டி ரீச் பண்றது அப்டின்னா, அத வந்து நான் நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? இதுவரைக்கும் லைக் Figma எப்டி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? நாளைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து அசைன் பண்ணுவேன். அதாவது உங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுப்பேன். என்ன டாஸ்க் அப்டின்னா, இந்த மாரி ஒரு சாம்பிள் லாகின் பேஜ் ஒண்ணு நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? பட் புரோட்டோடைப்பிங் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? இந்த லாகின் பேஜ் வந்து எப்டி பண்ணணும்? ஐ மீன் ஃபாண்ட் சைஸ்னா எப்டி எப்டி யூஸ் பண்ணணும்? ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஐ தாட் ஆஃப் ஹேவிங் கிவிங் யூ எ கிஃப்ட். ஓகேவா? என்ன அப்டின்னா, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன அப்டின்னா, சில ரிசோர்ஸஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி. என்ன ரிசோர்ஸஸ் அப்டின்னா, டிசைனிங்க்கு தேவைப்படுற சில ரிசோர்ஸஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? சோ தட் நீங்க வந்து ஒரு டிசைனர் ஆக போறீங்க, இல்ல ஆல்ரெடி டிசைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, இந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி உங்களோட டிசைன வந்து குவாலிட்டியா நீங்க வந்து பண்ணலாம். ஓகேவா? என்னென்ன ரிசோர்ஸஸ் அப்டின்னா, ஓகே, ஒண்ணொண்ணுமே லைக் வந்து நான் நேம்ஸ் மட்டும் சொல்லாம நான் உங்களுக்கு ஷோ பண்ணியே காட்டுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிரசன்டேஷன் பண்ண போறீங்க அப்டின்னா, நீங்க வந்து லைக் Canva யூஸ் பண்ணலாம். Canva வந்து நெறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதுல வந்து லைக் பிரீமியம் இருக்கும். ஃப்ரீயும் இருக்கும். ஃப்ரீ யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்டின்னா, லைக் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் இருக்கும். பிரீமியம் வந்து மோஸ்ட்டா வேணாம். ஏன்னா, ஸ்டார்ட்டிங் நீங்க வந்து லைக் பிரசன்டேஷன்ஸ் பண்றதுனால, நீங்க வந்து லைக் தேவையில்ல. ஓகேவா? ஓகே. செகண்ட் வந்து Google ஸ்லைட்ஸ். Google ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம வந்து பிரசன்டேஷன்ஸ் வந்து பண்ணலாம். Google ஸ்லைட்ஸ் எங்க இருக்கும் அப்டின்னா, லைக் உங்களோட ஆ Google Chromeல இந்த மாரி ரைட்ல வந்து Google ஆப்ஸ் வந்து இருக்கும். அந்த உங்களோட ஐடி பக்கத்துல. அதுல நீங்க வந்து Googleஓட எல்லா இதுவுமே இருக்கும். அந்த இடத்துல வந்து Google ஸ்லைட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபினான்ஸுக்கு கீழ.
இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பிளாங்க் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? அந்த பிளாங்க் பிரசன்டேஷனுக்குள்ள போயிட்டு, நீங்க வந்து Google ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட பிரசன்டேஷன வந்து பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஹெச்டி இமேஜஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். Googleல இருந்து டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, ஹெச்டி இமேஜஸ் வந்து கிடைக்காது இல்லையா? சோ தட் நம்ம வந்து ஹெச்டி இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, சில வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து Unsplash. ஓகேவா? நான் வந்து சர்ச் பண்ண உடனே எனக்கு வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு Unsplashஓட அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ள போனீங்க அப்படின்னா, Unsplash வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுக்குள்ள நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது? அந்த ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும். அந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ம் லைக் ஃப்ரீ ஆஃப் அ இமேஜஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து லைக் இதுவும் பிரீமியமும் இருக்கும். பிரீமியம் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து நீங்க தேவைப்படாது. ஓகேவா? ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கார் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கார் இமேஜஸ் வந்து வரும். ஓகேவா? இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு லாக் ஒண்ணு இருக்குல்ல. அப்படி இருந்ததுன்னா, அது வந்து லைக் பிரீமியம் இமேஜ் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீ இமேஜ்க்கு வந்து இந்த மாரி டைரக்ட்டா கீழ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுன்லோட் ஆயிடும். எனக்கு ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்க இந்த Unsplash அப்புறம் நான் குடுக்க போற இந்த ஹெச்டி இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க டெஸ்க்டாப்போட வால்பேப்பர்ஸ் அப்புறம் மொபைலோட வால்பேப்பர்ஸ் வந்து கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெச்டி இமேஜஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேவா? Unsplash வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃப்ரீ பிக். ஓகேவா? ஃப்ரீ பிக்ல வந்து என்ன ஒரு அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னா, ஃப்ரீ பிக்ல வந்து இமேஜஸ் மட்டும் இல்ல, வெக்டார்ஸும் இருக்கும். ஓகேவா? வெக்டார்ஸ்னா இந்த மாரி இருக்கும். ஓகேவா? நீங்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன் நான் உங்களுக்கு WhatsAppல வந்து இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகேவா? பட் எந்த ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, நீங்க இந்த செஷன்ல எண்ட்ல அதாவது எண்ட் வரைக்கும் என் கூட டிராவல் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு புரியும். வெறும் ரிசோர்ஸ வந்து லைக் எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபைன். ஓகே. ஃப்ரீ பிக் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹெச்டி இமேஜஸ் அண்ட் வந்து ஆல்சோ நம்ம வந்து வெக்டார் இமேஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஃபோட்டோஸ் பக்கத்துல பிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த பிஎஸ்டி வந்து லைக் அந்த Photoshopல வந்து எடிட் பண்ணுவாங்க இல்லையா? லைக் பிக்ஸலேட் ஆவாம ஹெச்டியா இருக்கும் இல்லையா? அந்த இமேஜஸ் வந்து நம்ம வந்து இந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து அந்த Photoshopல எடிட் பண்ற ஃபைல் தான் வந்து பிஎஸ்டி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிஎஸ்டி ஃபைல்ஸுமே வந்து ஃப்ரீ வந்து இருக்கும். அதாவது மாக்கப்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அந்த மாக்கப்ஸ் வந்து நம்ம இந்த ஃப்ரீ பிக்ல இருந்து பிஎஸ்டி ஃபைலா டவுன்லோட் பண்ணி Photoshopல எடிட் பண்ணோம் அப்டின்னா, லைக் அ ரொம்ப ரொம்ப ஈஸியா டக்குன்னு பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இதுல இந்த மொபைல் ஸ்க்ரீன் மாக்கப் இருக்கு இல்லையா? இந்த மாக்கப்ப நான் பிஎஸ்டி ஃபைலா இருக்கு. இத வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டு, இந்த மொபைல் இருக்குல்ல, அந்த மாக்கப் அப்படின்னு எழுதியிருக்குல்ல, இந்த இடத்துல என்னோட ஸ்க்ரீன வந்து நான் இன்சர்ட் பண்ணி, நான் எவ்ளோ பெரிய பேனர்ல நான் அத வந்து பிரிண்ட் பண்ணாலும், Photoshopல எடிட் பண்ணதுனால, இந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து லைக் பிக்சலேட்டே ஆவாது. அதாவது ஹெச்டியா இருக்கும். ஓகேவா? இந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து நெறைய வெப்சைட்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும். பட் மோஸ்ட்டா எல்லாருமே யூஸ் பண்றது வந்து ஃப்ரீ பிக். ஓகேவா? ஃபைன். ஓகே. அடுத்த வெப்சைட் என்ன அப்டின்னா, ம் வெக்டீஸி. ஓகேவா? அதாவது வெக்டார் இமேஜஸ் யூஸ் பண்ணணும். ஆ லைக் அனிமேஷன்ஸ் இல்லாம லைக் வெக்டார்ஸா யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து வெக்டீஸி வந்து சூஸ் பண்ணலாம். ஸ்பெல்லிங் வந்து VECTEENZY. ஓகேவா? வெக்டீஸி. ஓகே. இதுல வந்து லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வெக்டார்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுலயுமே வந்து ஃபோட்டோஸுமே வந்து இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து மோஸ்ட்டா யூஸ் பண்றது வந்து வெக்டார்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுலயுமே வந்து பிஎஸ்டி ஃபைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி. ஓகேவா? நீங்க வேணா ஒரே ஒரு பிஎஸ்டி ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதோட ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. ஓகே, ஃபைன். வெக்டீஸி பார்த்தாச்சு. அடுத்து வந்து அன்பிளாஸ்ட். அன்ஸ்பிளாஷ் வேற, அன்பிளாஸ்ட் வேற. அன்பிளாஸ்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாக்கப்ஸ் வந்து இருக்கும். அதுல வந்து நம்ம இமேஜஸுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபைன். அன்பிளாஸ்ட்ல வந்து மோஸ்ட்டா வந்து
அந்த மாக்கப்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில இமேஜஸ் வந்து யாருமே வந்து அவ்வளவா வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து மாக்கப்ஸ் போறீங்க அப்டின்னா, அன்பிளாஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு வெப்சைட்டா இருக்கும். ப்ரோ அப்போ எஸ்விஜி. எஸ்விஜி ஃபைல் வந்து என்ன அப்டின்னா, லைக் பிஎன்ஜி, ஜேபிஇஜி, எஸ்விஜி இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து லைக் என்னென்ன அப்டின்னா, ஜேபிஇஜி அப்டின்னா இமேஜ் அப்டின்னு அர்த்தம். ஓகேவா? பிஎன்ஜி ஃபைல வந்து பிஎன்ஜிக்கும், எஸ்விஜிக்கும் என்ன அப்டின்னா, எஸ்விஜி ஃபைல வந்து நம்மளால வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். பட் பிஎன்ஜி ஃபைல வந்து நம்ம யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அத வந்து எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ம் பிக்ஸபே. ஆ எதுக்காக நான் ஹெச்டி இமேஜஸ்க்கே இத்தன வெப்சைட்ஸ் குடுக்குறேன் அப்டின்னா, ஒரு வெப்சைட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அளவுக்கு தான் வந்து நம்மளால இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? அன்ஸ்பிளாஷ்ல, ஃப்ரீ பிக்லலாம் வந்து லைக் 10 இமேஜஸ் தான் வந்து ஒரு மெயில் ஐடிக்கு வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? சோ தட் நீங்க ஒரு 10 வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க வந்து அர்ஜென்ட்டா ஒரு வெப்சைட்ல வொர்க் பண்றீங்க, ஒரு டிசைன் பண்றீங்க அப்டின்னா, டக்கு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. அடுத்து வந்து கபூம் பிக்ஸ். கபூம் பிக்ஸ்லயுமே வந்து லைக் ஸ்டாக் இமேஜஸ் நெறைய இருக்கும். சர்ச் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டா அந்த அதாவது லைக் எப்படி சொல்றது? பேக்கிரவுண்ட் இமேஜஸ்லாம் வந்து லைக் இதுலருந்து தான் எடுப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு இமேஜோட பேக்கிரவுண்ட வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்டின்னா, ரிமூவ் பிஜி அப்டின்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் ஒண்ணு வருது இல்லையா? இந்த வெப்சைட்குள்ள நம்ம போயிட்டு, ஏதாவது ஒரு இமேஜ லைக் அப்லோட் ஃபைல் குடுத்தீங்கன்னா, உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். நீங்க அத யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி ஒரு டவுன்லோட் பண்ண இமேஜ் அப்டின்னா, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார் டவுன்லோட் பண்ணேன் இல்லையா? அந்த கார நான் இப்டி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் அப்டின்னா, ஓகே உங்களுக்கு லோட் ஆவறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? எனக்கு அதோட பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆயி எனக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்ல இருக்க அந்த அ ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இத நான் டவுன்லோட் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு பேக்கிரவுண்ட் இல்லாம வெறும் இமேஜ் மட்டும் டவுன்லோட் ஆகும். இதுக்கு தான் வந்து ரிமூவ் பிஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து நீங்க எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேவா? சரி ஓகே. இமேஜஸ் ஓகே. இமேஜோட பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்றது ஓகே. நமக்கு வந்து ஐகான்ஸ் தேவைப்படும் இல்லையா? நம்மளோட டிசைனுக்கு. ஐகான்ஸ்க்கு வந்து லைக் ஐகான் ஸ்கவுட் இந்த வெப்சைட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, ஐகான் ஸ்கவுட் வந்து லைக் பிரீமியம். ஃப்ரீயா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேவா? லைக் இதுல ஃப்ரீ கன்டென்ட் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஐகான் ஸ்கவுட்ல வந்து நம்ம வந்து லைக் அனிமேஷன்ஸ் கூட நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாட்டி அனிமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபில்டர்ல குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அனிமேட் ஆவறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு சின்னதா அனிமேட் ஆகுது இல்லையா? இதுதான் வந்து லைக் லாட்டி அனிமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமேஷன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐகான் ஸ்கவுட்ல இருந்து. அப்புறம் 3டி இல்லஸ்ட்ரேஷன்ஸ். அதாவது இப்ப கேன்வால வந்து நான் 3டி அ எலமென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? நான் யூஸ் பண்ண அதாவது பேக்கிரவுண்ட்ல இருந்த எல்லாமே வந்து 3டி எலமென்ட்ஸ். இந்த 3டி எலமென்ட்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த 3டி எலமென்ட்ஸ் எங்கெங்கலாம் இருக்குமோ, அத டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வால ஏதாவது பிரசன்டேஷன் பண்றீங்க அப்படின்னா, ஃப்ரீ ஆஃப் எலமென்ட்ஸ் வந்து நெறைய இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து நார்மல் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் இருக்கும். 3டி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மீன்ஸ் நமக்கு வந்து லைக் ஒரு பெர்ஃபெக்ட் அ லைக் எப்படி சொல்றது? ஒரு ஸ்மூத்தான எண்டிங்கோட லைக் அது வந்து லைக் ஒரு ரியல் ப்ராடக்ட் மாரி இருக்கும். அதுதான் வந்து 3டி இல்லஸ்ட்ரேஷன். நார்மல் இல்லஸ்ட்ரேஷன்னா, இதோ இந்த மாரி வெக்டார் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஐகான்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஐகான் ஸ்கவுட்டோட மெயின் பார்ட். இந்த ஐகான்ஸ் வந்து இருக்கும். நீங்க வந்து அதில ஃப்ரீ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஐகான்ஸ்ல வேற என்னென்ன இருக்கு அப்டின்னா, ஃபிளாட் ஐகான். என்னோட ஃபேவரைட் வெப்சைட். ஓகேவா? இந்த ஃபிளாட் ஐகான் யூஸ் பண்ணி நீங்க வந்து லைக் ஐகான்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே. வேற ஏதாவது வெப்சைட்ஸ் உங்களுக்கு வேணுமா? கமெண்ட் பண்ணுங்க. இல்ல போதுமா? மே ஐ நோ வென் திஸ் செஷன் வில் எண்ட்? ஐ டோன்ட் சே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கலர்ஸ்க்காக ஒரு வெப்சைட் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது கிளாஸோட ஸ்டார்ட்டிங்ல. கூலர்ஸ். COOLORS. இந்த கூலர்ஸ் வந்து லைக் உங்களுக்கு நீங்க ஸ்பெல்லிங் வந்து கலர்ஸ் அப்படின்னு போட்டீங்க. இல்ல வெறும்
COOLOURS அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது இல்லையா? அந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் தான் உங்களுக்கு வரும். COOLORS அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கூலர்ஸ் வந்து ஆ வரும். இந்த கூலர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, கலர் பேலட் வந்து சூஸ் பண்றதுக்கு. நீங்க ஆல்ரெடி ஒரு டிசைனரா இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆ எக்ஸ்ப்ளோர் ட்ரெண்டிங் பேலட்ஸ் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து லைக் எக்கச்சக்க கலர் பேலட்ஸ் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு பேலட் சூஸ் பண்ணி நீங்க வந்து அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ் யூஸ் பண்றீங்க, ப்ளூ யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த ப்ளூவோட டார்க் ஷேட்லேருந்து லைட் ஷேட் வரைக்கும் இருக்குல்ல. உங்களுக்கு அதோட ஆப்புக்கு ஏத்த மாரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல இப்போ நான் வந்து ஹவர் பண்றப்போ எனக்கு வந்து ஒரு கலர் கோடு காட்டுதுல்ல. இத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து காப்பி ஆயிடும். இத வந்து நான் வந்து Figmaல போய் நான் பேஸ்ட் பண்ணி அந்த எக்ஸாக்ட் கலர வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். இந்த வெப்சைட் நேம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கன்டென்ட் வந்து வேணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏதாவது ஒரு கன்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து டைம் இல்ல. ஆனா எனக்கு வந்து கரெக்ட்டான கன்டென்ட் வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாம எனக்கு வேணும் அப்டின்னா, உங்களுக்கு தேவைப்படுறப்ப மட்டும் ChatGPT வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் அவுட்டேட்டடான இன்ஃபர்மேஷன். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து பிஹான்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லைக் டிசைன் கேஸ் ஸ்டடீஸ்லாம் இருக்கும் அப்டின்னு சொல்லி. டிசைன் இன்ஸ்பிரேஷனுக்கு உங்களுக்கு வெப்சைட்ஸ் வேணும் அப்டின்னா, Pinterest. Pinterest வந்து நீங்க எல்லாரும் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்டின்னா, வால்பேப்பருக்காக இமேஜ் சூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் Pinterestல வந்து நம்ம வந்து லைக் டிசைனும் சூஸ் பண்ணலாம். ஐ மீன் டிசைனோட இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகேவா? சர்ச்ல போயிட்டு இப்போ நான் வந்து யூசர் பெர்சோனா அப்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு ஆ பார்க்கறதுக்கு வந்து லைக் ரெஸ்யூம் மாரி இருக்கும். இத வந்து ஆ லைக் வந்து நான் டிசைன் பண்றப்போ, நான் இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்டின்னா, நான் வந்து ஏதாவது ஒரு லைக் நெறைய டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இத வந்து டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் வந்து எடுத்துட்டு எனக்கு ஏத்த மாரி நான் வந்து டிசைன் பண்ணிப்பேன். ஓகே. அதே மாரி Dribbble அப்டின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. Dribbleலயுமே வந்து நீங்க வந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து மீடியம் அப்டின்னு சொல்லி ஒரு மீடியம் வந்து எதுக்கு அப்டின்னா, ப்ளாக்ஸ் வந்து படிக்கலாம் நீங்க. ஓகேவா? இது ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நீங்க ஒரு டிசைனர் அப்டின்னா, நீங்க நெறைய ப்ளாக்ஸ் படிக்க படிக்க லைக் லைக் வேர்ல்ட் வைட் இருக்க டிசைனர்ஸோட லைக் எப்டி சொல்றது? நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களோட தாட்ஸ நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி டிசைனர்ஸ் வந்து லைக் அவங்களோட தாட்ஸ ஷேர் பண்ணியிருப்பாங்க. அத வந்து நீங்க படிக்கலாம். ஓகேவா? லைக் ஃப்ரீயா இருக்கப்போ நீங்க வந்து இந்த மீடியம் வந்து லைக் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீங்க இப்போ லோகோ கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? உங்களோட ஆப்புக்கு ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த லோகோவ மொபைல்ல ஆப்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஆப்ஸோட சைஸ்ல அந்த லோகோ வந்து வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மேக் ஆப் ஐகான் இந்த வெப்சைட் வந்து நீங்க யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதாவது போத் ஆண்ட்ராய்ட்ல இருந்தா எப்படி இருக்கும்? iOSல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? உள்ள போனோனே செலக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஓகே. இப்ப நான் வந்து இந்த ஆப்பிளோட இமேஜ வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகேவா? ஓகே. எனக்கு வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. ஓகேவா? என்னோட ஆப் வந்து iOSல Play Storeல இப்படி இருக்கும். ஓகேவா? யுவர் ஆப் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஸ்க்ரீன்ல இப்படி இருக்கும். யுவர் ஆப் அப்படின்னு சொல்லி கீழ இருக்கா அந்த ஆப்போட ஐகான். ஓகே. இப்ப நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. ஓகே. இங்க iOS, Androidன்னு இருக்கும். அத வந்து இப்ப நான் Androidக்கு ஸ்விட்ச் பண்ணேன் அப்படின்னா, ஒரு Android மொபைல்ல என்னோட ஐகான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இத வந்து நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்டோட எண்டுல நீங்க வந்து லோகோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஆ Adobe Illustrator வந்து லோகோ கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா? பட் Figmaலயுமே வந்து நம்ம வந்து லோகோ வந்து கிரியேட் பண்ணலாம். பட் Figmaல பண்ற லோகோ வந்து பிக்சலேட் ஆகும். ஓகேவா? ஏன்னா Figma வந்து ஒரு வெக்டார் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான். பட் Illustratorல பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பிக்சலேட் ஆவாது. ஃபைன். உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு எடுத்த செஷன்ல? ஏதாவது லா திரும்ப எடுக்கணுமா?
இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து UI UX பத்தி நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா BTS சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே. நிறைய பேர் வந்து UI UX B-Tree-ல டீட்டெயில்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க வந்து பொறுமையா பார்த்துக்கோங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் B-Tree சிஸ்டம்ஸ் பத்தி சொல்லிடுறேன். B-Tree சிஸ்டம் தான் வந்து இந்த 4 டேஸ் பூட் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. B-Tree சிஸ்டம்ஸ் வந்து 2019ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. லொகேட்டட் இன் திருவான்மியூர், சென்னை. ஓகே. எங்களோட சர்வீசஸ் என்னென்ன B-Tree-லன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் அண்ட் ஒன் ஆன் ஒன் ட்ரெய்னிங், அப்புறம் வந்து கார்ப்பரேட் ட்ரெய்னிங். ஓகே. நாங்க வந்து நெறைய அவேர்னஸ் ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 2022ல வந்து கார்ப்பரேட் ப்ரோகிராம் ஒண்ணு கண்டக்ட் பண்ணோம். கரியர் கைடன்ஸ் கேம்ப் 2022ல கண்டக்ட் பண்ணோம். அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் 2023, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் 2023, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. பைத்தான் 6 ஹவர் பூட் கேம்ப் வந்து 2023 ஜூலைல வந்து நாங்க கண்டக்ட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ UI UX டிசைனருக்கும் பூட் கேம்ப் ஒண்ணு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒர்க் ஷாப் மாரி October 7, 2023. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்